விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்பலட்சுமி ஏஎஸ் அவர்களே, மிகச் சிறப்பான உரையாற்றி நமக்கெல்லாம் நம்பிக்கையை தந்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறை இயக்குனர் டாக்டர் கண்ணப்பன் அவர்களே, சிஇஓ திரு தயானந்த் அவர்களே, டிஇஓ சத்யபிரபா அவர்களே, இருபால் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் பேசும் பொழுது கல்வியிலே எவ்வாறு முன்னேறுவது என்பதை பற்றி தான் பேசினோம். வெறும் பரீட்சை மட்டுமல்ல, நாம் கல்வியிலே முன்னேறினால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும். அப்படி ஓரளவுக்கு முன்னேறியவர்கள் எல்லாம் தனியார் பள்ளிக்கு போய்விடுகிறார். ஒன்றுமே இல்லாதவர்கள் மட்டும்தான், வசதி இல்லாதவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. நான் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசு பள்ளியில் படித்தவன். எங்கள் கிராமத்தில் துவக்க பள்ளியும் கிடையாது, உயர்நிலை பள்ளியும் கிடையாது. துவக்க பள்ளி பக்கத்தில் இருக்கிற 2 கிலோமீட்டர் தூரத்தில் போய் படித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளி குடியேற்றத்தில் 5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படித்தேன். அப்பா சைக்கிள் கேட்டால், நீ சின்ன பையன் சைக்கிள்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் 9ஆம் வகுப்பு வரை, அப்பொழுது ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளியே கிடையாது. பாலாத்துக்கு தென்புறம் இருப்பவர்கள்லாம் கூட அங்கே தான் வருவார். அகரஞ்சேரி, கூத்தம்பாக்கம், அந்த பகுதி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வடுகாத்துப்பட்டி, அவர்களுக்கெல்லாம் 6-7 கிலோமீட்டர் ஆகும். அப்படி நடந்து போய் அன்றைக்கு அரசு பள்ளியில் படித்தோம். எங்களோடு அன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை நான் மறப்பதே இல்லை. பொதுவாகவே ஆசிரியர் அந்த தொழில் என்பது என்னை பொறுத்தவரை மற்றதெல்லாம் தொழில், ஆசிரியர் என்பது தொண்டு என்றுதான் நான் சொல்வேன். எப்போதுமே நான் சொல்வது, உயிரை கொடுத்தவர் பெற்றோர், உயர்வை கொடுப்பவர் ஆசிரியர் என்றுதான் சொல்வேன். ஒவ்வொரு தலைமை ஆசிரியர் பேசும்போது என்னுடைய தலைமை ஆசிரியரை நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் பழைய வடார்காடு மாவட்டத்தில் சீனியர் டீச்சர்ஸ் கூட யாரும் நம்ம ஊருக்காரங்க இருக்க மாட்டாங்க. ஒன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலியிலிருந்து வருவார்கள், அல்லது தஞ்சாவூர், திருச்சியிலிருந்து வருவார்கள். ஏதோ ஓரிருவர் மட்டும்தான் சீனியர் டீச்சர்ஸ் வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அப்படி என்னுடைய தலைமை ஆசிரியர் WC சுந்தரானந்தம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வைத்துக் கொண்டிருந்தேன். இந்த கல்வியிலே எப்படி நாம் முன்னேறப் போகிறோம்? நமக்கு முன்னால் பேசிய நம்முடைய டாக்டர் கண்ணப்பன் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் நாம் ஒழுங்காக பணியாற்றினால் மேலே வந்துவிட முடியும் என்பதை பல்வேறு காரணங்களை காட்டி சொன்னார். பள்ளிக்கல்வி என்று சொன்னாலே உலகத்தில் முதலிடத்தில் இருப்பது தென்கொரிய நாடு. அவர்களுக்கும் பின்லாந்துக்கும் தான் போட்டி, யார் முதல் என்பது. முதலிடத்தை தென்கொரியா தான் பெறுகிறது. நாம் இந்தியா 101வது இடத்தில் இருக்கின்றோம். நாம் அதில் எவ்வாறு முன்னேற முடியும்? நான் அன்றைக்கு கூட இதுக்கு முன்னால் இருந்த அமைச்சரிடத்தில் சொல்லி, இங்கே இருந்து ஒரு குழுவை தென்கொரியாவுக்கு அனுப்புங்கள், நம்முடைய அதிகாரிகளை. அங்கே அவர்கள் அதை படித்து விட்டு வரட்டும், பார்த்து விட்டு வரட்டும், எப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்பதை. அங்கே தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் வேறுபாடே இருக்காது. தனியார் பள்ளிக்கும் அரசாங்க உதவி இருக்கும், அரசு பள்ளியை அவர்களை நடத்துவார். அதேபோல் உலகெங்கும் இருப்பதை விட அங்கே அதிக நேரம் பள்ளியில் மாணவர்கள் இருப்பார். குறைந்தபட்சம் 10 மணி நேரம் இருப்பார். ஒரு முறை அரசாங்கம் ஒரு விதியை வெளியிட்டது.
இரவு 10 மணிக்கு மேல் எந்த பள்ளியை நடத்தக்கூடாது என்று ஒரு வெளியிட்டார் விதியை. காரணம், சில பேர் 10 மணிக்கு பிறகு கூட பள்ளியை நடத்தி கொண்டிருந்தார். பாதி நேரம் பள்ளியாகவும் மீதி நேரம் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற டியூஷன் சென்டர் மாதிரி நடக்கும். அவர்கள்தான் அதிகமாக கல்விக்கு செலவழிக்கிற முக்கியத்துவம் தருகிற நாடு. அதனுடைய விளைவு அவர்கள் உயர்கல்வியிலும் அதிகம் பெற்று ஒரு குறைந்த காலத்திலேயே உலகத்தின் கவனத்தை ஈர்க்கின்ற அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள் பொருளாதார ரீதியாக. அது மாதிரி நம்மால் வளர முடியுமா என்றால் முடியும். ஆனால் கல்விக்கு உரிய முக்கியத்துவத்தை நம்முடைய நாட்டிலே கொடுக்கவில்லை. கல்வி என்பது ஒரு காலத்தில் மாநில பட்டியலில் இருந்தது அரசியல் சட்டத்தில். அதற்கு பிறகு 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சியின் போது, அவசர நிலை பிரகடனத்தின் போது பிரதமர் இந்திரா அவர்கள் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினார்கள். அரசியல் சட்டத்தில் 3 விதமான அதிகாரம் இருக்கும்: ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இது பொதுப்பட்டியலுக்கு வந்தபோது என்னை போன்றவர்கள் அன்றைக்கு நாடாளுமன்றத்தை ஆதரித்து ஓட்டு போட்டார். நான் நினைத்தது, மத்திய அரசும் செலவு செய்யும், மாநில அரசும் செய்யும், கல்விக்கு முக்கியத்துவம் பெறும், எல்லா ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வேண்டியது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. காரணம், மற்ற நாடுகளெல்லாம் கல்விக்கு செலவழிப்பது எவ்வளவு செலவழிக்கிறார்களோ அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் நாம் செலவழிக்கிறோம். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் என்று உலக அளவிலே ஒரு ரேங்க் போடுகிறார். யார் யார் எவ்வளவு செய்கிறார்கள் என்று. அதிகமாக செலவு செய்வது கியூபா நாடு, 11.5%, 11.5% of the GDP. மற்றவர்களெல்லாம் பெரிய வளர்ந்த நாடுகள் எல்லாம் 5%, 6% செலவழிக்கிறார்கள். நாம் 3%க்கும் குறைவாகத்தான் செலவழிக்கிறோம். அந்த ரேங்கிங்கில் நாம் 155வது இடத்துல இருக்கிறோம் உலகத்தில். இங்கே உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், வேலூர் வளாகத்தில் விஐடியில் 44,000 மாணவர்கள் இருக்கிறார். இதில் 4,000 பேர் பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள். அவர்கள் சம்பளம் கட்டுவது நாங்கள் அங்கே அவருக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறோம். மாதம் 35,000 ரூபாய் இவர்களுக்கு கொடுக்கணும். மிச்சம் இருக்கிற 40,000 பேர் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் படிப்பவர்கள். அதில் எவ்வளவு பேருக்கு அரசு உதவி கிடைக்கிறது, மாநில அரசுகளையோ அல்லது மத்திய அரசு செய்கிறது என்று பார்த்தால் சுமார் 700 பேர் தான் கல்வி உதவி பெறுகிறார். 40,000 பேர் படிக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் 700 பேருக்கு தான் அரசுகளின் உதவி கிடைக்கிறது என்பதுதான் சூழ்நிலை. கொஞ்சம் மற்றதை கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். ஆக கல்விக்கு செலவழிப்பதை நாம் உயர்த்தினாலுடைய உயர்கல்வியில் மேலே வர முடியாது. நம்முடைய ஜிஆர் என்று சொல்லுவோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28%. வளர்ந்த நாடுகள் எல்லாம் இது 60%லிருந்து 100% வரை இருக்கிறது. நாமும் அதை போல் வளர வேண்டும். புதிய கல்விக் கொள்கையில் இந்த 28%ஐ 50%ஆக மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது அமலுக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த செலவை மாற்றவே இல்லை, அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதற்கு அக்கறை செலுத்தினால் ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கல்வி போய் சேரும். அதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டுதான் நம்முடைய மாவட்டத்தில், உங்களை எத்தனை பேர் அதுக்கு தெரியாது, அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாலே துவக்கி, யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது. ஏழ்மையின் காரணமாக ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ படிக்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம். இதுவரை 10,000 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். அதில் 3 மாணவிகள். நம் பகுதியில் மாணவிகள், பெண்கள் படிப்பது மிக குறைவாக இருந்த பகுதி இது. இப்பொழுது அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு படிக்க ஆரம்பித்து விட்டார். அதை இன்னொன்றையும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த பணம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால்,
பெரும் பகுதி விஐடியிலிருந்து வருகிறது. அதை கொடுப்பவர்கள் ஆசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்கள். ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாள் சம்பளத்தை அவர்கள் கொடுக்கிறார், ஒரு நாள் ஊதியம். அது என்னுடைய பிறந்த நாளில் கொடுக்கிறார்கள். நான் அப்படியே அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து விடுவேன். சென்ற டிசம்பர் மாதத்தில் 94 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அதற்கு பிறகு கொஞ்சம் வெளியில் இருக்கின்ற நண்பர்கள் மற்றவர்கள்லாம் வசூல் செய்து 1.5 கோடி ரூபாய் சென்ற ஆண்டு அளிக்கப்பட்டு இந்த வருஷம் திருவண்ணாமலை மாவட்டமும் சேர்ந்து விட்டதில்லை. ஆக இந்த பழைய வடார்காடு மாவட்டம் இப்போது 4ஆக பிரிந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை. இது ஒரு 75 லட்சம் மக்கள் கொண்டது. என்னுடைய எண்ணம் இந்த 75 லட்சம் மக்களையும் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக செய்துவிட வேண்டும், ஏழைகளே இல்லாத மாவட்டமாக செய்துவிட வேண்டும், குடிசைகளே இல்லாத மாவட்டமாக இதை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இங்கே பேசும்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார்கள். இங்கே படித்துவிட்டு எப்படி மாணவ மாணவிகள் வெளிநாட்டுக்கு போய் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் எவ்வாறு சம்பாதிக்கிறார் என்பதை அதை கணக்கு போட்டு பார்த்ததாக மீனாட்சி அவர்கள் கொடுத்தார். பொதுவாக அந்த பெற்றோர் 2 பேரும் சம்பாதிக்கிறது மிக குறைவு. பெரும்பாலும் அப்பா தான் சம்பாதிக்கிறார். அவருடைய மாத வருமானம் 5000 to 10,000 ரூபாய். பெரிய அளவு, பெரும்பாலும் கணக்கு. இந்த பையனோ பெண்ணோ ஏஐடியில் படித்து முடித்துவிட்டு 4 ஆண்டுகள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கல்வி, தங்குமிடம், சாப்பாடு எல்லாம் இலவசமாக கொடுக்கிறோம். அவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதாமலே உள்ளே வர முடிகிறது. அவர்கள் படித்து முடித்து வேலைக்கு போன பின்னால் அவருடைய அப்பா சம்பாதிப்பை போல 10 மடங்கிலிருந்து 20 மடங்கு சம்பாதிக்கிறார். 50,000 1 லட்சம் வரை அவர்களால் மாதத்திற்கு சம்பாதிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த கல்வியால் தர முடிகிறது. உயர்கல்வி வீட்டையும் மாற்றும், நாட்டையும் மாற்றும் என்று நான் சொல்கிறேன். வீட்டு மாற்றுவதற்கு சரி, நாட்டுக்கு என்ன உயர்வு என்று சொன்னால், இங்கே இருந்து படித்துவிட்டு வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கின்றவர்கள் பணத்தை திருப்பி அனுப்புகிறார். அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதாவது ஒரு காரணத்திற்காக குடும்பத்திற்கு. அதை ஆங்கிலத்திலே ரெமிட்டன்ஸ் என்று சொல்லுகின்றோம். இந்த ரெமிட்டன்ஸ் எல்லா நாடுகளுக்கும் வருகிறது. அவருடைய நாட்டை சார்ந்தவர்களிடத்திலிருந்து அனுப்புகின்ற பணம். ஆனால் உலகத்திலேயே அதிகமான ரெமிட்டன்ஸ் வருவது இந்தியாவிலே தான். சென்ற வருஷம் 11 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அது படிப்பால் வந்தது. வெறும் 28% வைத்துக் கொண்டே நம்மால் 11 லட்சம் கோடி ரூபாயை பெற முடிகிறது என்று சொன்னால், நாமும் மற்ற நாடுகளைப் போல 60-70% வளர்ந்தால் என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள். நாம் எல்லோருமே வளர்ந்து விடுவோம் பொருளாதாரத்தில். அதற்கு அடிப்படையான இந்த உயர்கல்வியிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நம்ம கண்ணப்பனுடைய பேச்சை கேட்டால் நாமும் மேலே வந்துடலாம் போல தோணும். நான் அதான் வந்து சொன்னேன், உலகத்தில் பல நாடுகளில் கல்வி பின்தங்கி இருக்கிறார்கள், இவரை ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பலாம் போல இருக்கிறது, எல்லோரையும் மேலே கொண்டு வந்து விடுவார்கள். நமக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறார்கள். நிச்சயமாக நம்மால் அதை செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எந்த கல்வி நிறுவனமும் பெரிய வெற்றி பெற வேண்டுமானால் நான் எப்பொழுதுமே சொல்வேன், அங்கே இருக்கிற ஆசிரியர்களை பொறுத்துத்தான் இருக்கிறது. அவர்கள் தான் 90%, மற்ற எல்லாம் 10% தான் என்று சொல்லி, அப்படி நீங்கள் நினைத்தால் வெற்றி பெற முடியும். அதற்கு உதாரணத்தையும் அவரே சொன்னார்கள். ஓரிரு தலைமை ஆசிரியர்கள் எப்படி பணியாற்றி இருக்கிறார்கள் சொன்னார்கள். அதை நீங்கள் செய்யுங்கள். இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்கிறார்கள், என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொன்னார்கள். அதே போல் நான் தலைமை ஆசிரியர்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, அந்தந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தொகுதி வளர்ச்சி நிதி என்று இப்போ எவ்வளோ 5 கோடியா, ஆண்டொன்றுக்கு 5 கோடி கொடுக்கிறார். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 50 லட்சம். நான் 80 அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது அப்போதுதான் எம்ஜிஆர் இதை ஆரம்பித்தார். 50 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அதில் பெரும்பாலும் நான் பள்ளிகளுக்குத்தான் செலவழித்தேன், கல்விக்காகத்தான் செலவழித்தேன்.
இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன். அந்தந்த தொகுதிகளில் என்னென்ன பள்ளிகளுக்கு தேவை என்பதை கண்டுபிடித்து அதற்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் அதை அணுக வேண்டும். நான் நெல்லூர்பேட்டை உயர்நிலையில் படித்த முடியாது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. அப்போ என்னுடைய நண்பர் துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். நான் போய் அவரிடத்தில் சொல்லி, ராஜ்யசபா உறுப்பினர் இந்த மாநிலத்தில் எங்கே வேண்டுமானாலும் செலவு செய்யலாம், 15 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து ஒரு கட்டடத்தையே கட்டி முடித்து விட்டோம். அது என்றைக்கு நான் மறப்பதில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரைத்தான் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்முடைய மாவட்டம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியிலே நாம் முன்னேற வேண்டும். அதற்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை குறுகிய காலத்திலேயே ஏற்படுத்தி நான் டாக்டர் மீனாட்சியோடு சொன்னேன். நம்முடைய மாவட்டம்